வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் நோ யோர் காயின்ஸுன்ற பகுதியில் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த புத்தகம் இப்போ தான் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தினுடைய பெயர் வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள். இதை வெளியிட்டவர் தமிழகத்தின் மாண்புமிகு நிதி மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். அவரோட இணைந்து நம்மளுடைய அண்ணன் ஆர்மோ சீதாராமன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க, நூலை தொகுத்திருக்கிறாங்க. இந்த நூலை நம்ம தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்க உலக தமிழராய்ச்சி நிறுவன தலைவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா பெற்றுக்கொண்டார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாணயங்களை பற்றி, இந்த நாணயத்தோட தொகுப்பு பற்றி ஏறக்குறைய ஒரு 2300 வருடங்கள் உள்ள கம்ப்ளீட் நாணய வரலாறை இதில் தொகுத்திருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த புத்தகத்தினுடைய ஒரு சாஃப்ட் காப்பியை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அண்ணன் திரு ஆர்மோ சீதாராமன் அவர்களோட வீட்டில் நான் பார்த்தேன். மிக அருமையாக இருக்குது. பட் அவுட்புட்டு, அதாவது புத்தகத்தை ஒரு முழுமையான புத்தகமாக இன்னும் நான் பார்க்கல. பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்டேயே ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் ஸ்டோர்லேயே அதை வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் 2 வால்யூமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 4446 நாணயங்களுடைய கலர் பிக்சர்ஸ் இதில் இருக்குது. இதை சொல்கிறதுக்கே மிகவும் பிரமிப்பாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம திரு ஆர்மோ சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே பல புக்குகள் நாணயம் சார்ந்து புக்குகளை வெளியிட்டிருக்கிறாரு. சீல்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆன்டிக்ஸாக இருக்கட்டும், மற்ற இந்த ஆவணம் மாதிரி ரிசர்ச் கட்டுரைகளாக இருக்கட்டும், அதில் இவருடைய பங்கு அளப்பெரியது. அதாவது நாணயவியல் துறையில் இவருடைய பங்கு அளப்பெரியது. அதுலேயே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக, ஒவ்வொரு அரசர்களாக, ஒவ்வொரு பகுதியாக வந்ததை ஏற்கனவே தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதை விட இது பிரம்மாண்டமான புக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அதை கையில் வாங்கி அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ இதை எல்லாருமே, இந்த நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் எல்லாமே சொல்கிறேன், இப்போ மாடர்ன் காயின்ஸை தாண்டி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள்னு வச்சுக்கலாமே. அதாவது பிரிட்டிஷ் எராக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள். இதுலேயே பிரிட்டிஷ், டேனிஷ், டச்சு, போர்ச்சுகீஸுடைய ஹேண்ட்மேட் காயின்ஸ் வரும். அதாவது மெஷின் ஸ்ட்ரக்ஸ்க்கு முன்னாடி உள்ள காயின்ஸு. 2200-2300 ஆண்டுகள் பழமையான சங்ககால சேர, சோழ, பாண்டிய, மலையமான், பல்லவ நாணயங்கள்லேருந்து எல்லா டைனாசிட்டியும், சிவகங்கையாக இருக்கலாம், சேதுபதிகள், ராம்நாடாக இருக்கலாம், இந்த சைடு தஞ்சாவூர் நாயக்கர், செஞ்சி நாயக்கர் இல்லை இருக்கலாம், நவாபுகள், ஆற்காடு நவாபுகளாக இருக்கலாம். அப்போ உள்ள இந்த கேரளா காசுகள், சேரர் காசுகள், வேணாடு காசுகள், கொச்சின் ரவார்க்கு உள்ள காசுகளாக இருக்கலாம். அயல்நாட்டிலேருந்து நம்ம இடத்துக்கு வந்த வாணிபங்கள் செய்யக்கூடிய யவனர்கள் என்று கூறப்படும் ரோமன் அண்ட் கிரீக்ஸ் காயின்ஸாக இருக்கலாம். எல்லா விஷயமும் இதில் தொகுத்து இருக்குது. இதில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இல்லாமல் இந்த புதுக்கோட்டை, திப்பு சுல்தான், ஹைதராபாத் அந்த மாதிரியான நாணயங்களும் தமிழகத்தில் உள்ள அடங்கி உள்ள பகுதிகளில் அவங்க ஆளுகைக்கு இருக்கும்போது வெளியிட்ட வேரியஸ் மின்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரமாதமாக தொகுத்து வளர்ந்திருக்கிறாரு. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் இது நம்ம ஸ்டாலில் காட்சிப்படுத்தப்படும். நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான பிளான் பண்ணுங்கள். இதுக்கு உண்டான மேலும் விவரங்களை வர காலங்களில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயர்வோம். புது முயற்சி எதுவாக இருந்தாலும் ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.